குறிப்பா இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒரு சீரான பருவமழை இல்ல. சம்பா எப்ப பண்ணலாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. வடகிழக்கு பருவமழை காலகட்டத்துல குறுகிய காலத்துல அதீத மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே குருவை பண்ணின குருவையும் பாதிப்பு, அடுத்த ஆண்டு குருவை சந்தேகம். இந்த எல்னினோவால இப்ப தென்மேற்கு பருவமழை குறைந்து விட்டது. தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான பகுதிகள் வறட்சியை நோக்கி செல்றாங்க. இப்போ தமிழகத்துல இதோட தாக்கம் மேலும் அதிகரிக்கும் தான் எதிர்பார்க்கலாம். சூப்பர் எல்னினோ பாதிப்பால் தென்மேற்கு பருவமழை வெகுவாக குறைந்திருக்கிறது. இதனால் ஏற்பட்டிருக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பது குறித்து பேசுவதற்காக நம்மோடு தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் இணைந்திருக்கார். ஹேமச்சந்திரன் வணக்கம். சூப்பர் எல்னினோவுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்தியா உட்பட உலக அளவில் இதுதான் பேசக்கூடிய பொருளாகவும் மாறியிருக்கிறது. இதனுடைய தாக்கம் இந்தியாவில் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. தென்மேற்கு பருவமழை வெகுவாக குறைந்து விட்டது. எப்படி பாதிப்பு இதுவரைக்கும் சந்திச்சிருக்கோம், என்ன சந்திக்க போகிறோம் ஹேமச்சந்திரன்? குறிப்பா இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒரு சீரான பருவமழை இல்லை. ஒரு தென்மேற்கு பருவமழை இயல்புக்கு குறைவா பதிவாகியிருக்கு இந்தியா முழுவதுமே. அதுல குறிப்பா நமக்கு தென் மாநிலங்கள் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்லாம் இயல்பை விட பற்றாக்குறையான மழைப்பொழிவு தான் இருக்கு. அதன் விளைவாக நீர்நிலைகள்லாம் நீர் இருப்பு மிகவும் குறைஞ்சிருக்கு. தமிழ்நாடே எடுத்துட்டா மேட்டூர்ல கிட்டத்தட்ட ஒரு 46 டிஎம்சி அளவுக்கு தான் நீர் இருப்பு இருக்கு. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா பவானி சாகர்ல ஒரு 6.7 டிஎம்சி அளவுக்கு நீர் இருப்பு இருக்கு. அமராவதி போன்ற அணைகள்ல 1.5, பிற அணைகள்லாம் 1 டிஎம்சிக்கு குறைவான நீர் இருப்பு தான் இருக்கு. பல ஏரிகள்ல தண்ணீர் இல்லாம வறண்ட ஒரு சூழல் பார்க்கப்படுது. அது மட்டுமின்றி நமக்கு தமிழகத்தை பொறுத்தளவுக்கு 2 விதமான சாகுபடி முக்கியமா பார்க்கப்படுது. குறுவை சாகுபடி, அடுத்து சம்பா. ஆனா அந்த குறுவை சாகுபடியே இன்றைய தினம் நம்ம செய்ய முடியாத சூழல். ஏன்னா மேட்டூர்ல நீர் இருப்பு இல்லாததுனால. அதை தாண்டி வடக்கு டெல்டா பகுதிகளில் குறுவை சாகுபடி அந்த நிலத்தடி நீர்மட்டத்தை வச்சு பண்ணவங்களுக்கும் பெரிய மகசூல் இல்லை. ஜூன் ஜூலையில் நீடித்த வெயில், வெப்பம், அப்போ நிலத்தடியில் ஏற்பட்ட உப்புத்தன்மை, இதன் தாக்கத்தினால பெரிய மகசூல் இல்லை. இந்த அறுவடை காலகட்டத்தில் அவர்களுக்கு தொடர்ச்சியான மழைப்பொழிவு, இந்த வெப்பச்சலன மழையில மகசூலையும் மேலும் பாதிக்கும் அளவிற்கான மழைப்பொழிவு இருந்துட்டு. இந்த சூழல்ல தற்போது இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா, சம்பா பட்டத்துக்கு தயாராக வேணும். சம்பா எப்ப பண்ணலாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இப்போ விவசாயிகளை பொறுத்தளவுக்கு நிலத்தடி நீர்மட்டத்தை மட்டும் நம்பிட்டு போக முடியல. ஏன்னா அவ்வளோ ஒரு வெப்பமான சூழல் இருக்கு. அப்போ ஓரளவுக்கு நீர்நிலைகள்ல நீர் இருப்பு இருந்தாதான் நிலத்தடி நீர்மட்டமும் சற்று வளமாகும், உப்புத்தன்மை குறையும். அதன் காரணமா சம்பா ஒட்டுமொத்தமாவே விவசாயிகள் காத்துட்டு இருக்காங்க. சரி, இந்த வெப்பம் குறையட்டும், பூமி கொஞ்சம் குளிர்ச்சி ஆகட்டும், மழைப்பொழிவு எதுவும் வரட்டும்னு. மறுபுறம் தெற்கு டெல்டா போன்ற பகுதிகள்லாம் விவசாயிகளுக்கு என்னைக்கு தண்ணி திறப்பாங்கங்கிற தேதி தெரிஞ்சாதான் அதற்கு தகுந்த நடவடிக்கையை அவங்க எடுக்கலாம். அங்க பாத்தீங்கன்னா புழுதி உழவு ஓட்டுற அளவுக்கு கூட இல்ல, அவ்வளவுக்கு ஒரு வறண்ட வானிலை இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ நமக்கு சம்பாவிற்கு எப்போது தண்ணீர் திறக்கப்படும்ங்கிற ஒரு தோராயமான தேதியாச்சு குறிப்பிட்டாதான் அவர்கள் அதற்கு தேவையான ஆயத்த பணிகளையும் எந்த ரக நெல் எடுக்கலாம். இப்போ பயிர்கள் எடுத்துட்டிங்கன்னா நீண்ட கால பயிர், மத்திய கால பயிர், குறுகிய கால பயிர்னு இருக்கு. அதில் எந்த ரக நெல்லுக்கு போகலாங்கிறத அவங்க தீர்மானிக்க முடியும். இப்போ தற்போதைய சூழல்ல முன்சம்பா வாய்ப்பு இல்லை, முன்சம்பாவும் விட்டாச்சு. நீண்ட கால பயிருக்கு கண்டிப்பா போகக்கூடாது. ஏன்னா நீண்ட கால பயிர் 160 நாள் கிட்ட வந்துடும். ஸோ அவ்வளவு நாட்கள் நமக்கு மேட்டூர் திறப்பதற்கோ அல்லது மழைப்பொழிவு அத்தனை நாட்கள் இருப்பதற்கோ வாய்ப்புகள் இல்லை. இப்போ மத்திய கால ரகமா இல்ல குறுகிய கால ரகமா, அதை எப்போது விதைக்கலாம், எப்போது தண்ணீர் திறக்கப்படும்? ஏன்னா மேட்டூர் திறந்தா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்கள் ஆயிடும் கடைமடைக்கு தண்ணி வர. இன்னைக்கே நம்ம கிட்டத்தட்ட ஆகஸ்ட் இறுதியில இருக்கும். அப்போ இதெல்லாம் நமக்கு அரசு தரப்புல ஒரு தெளிவு கொடுத்தாதான் விவசாயிகள் சம்பாவுக்கு சரியான திட்டமிடல் செய்ய முடியும். ஒருவேளை சம்பா தாமதமாகும் பட்சத்துல பருவமழை, நமக்கு வடகிழக்கு பருவமழை தான் பிரதான மழைப்பொழிவு. வடகிழக்கு பருவமழை காலகட்டத்துல குறுகிய காலத்துல அதீத மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நமக்கு நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல இளம் பயிரா இருந்தா அந்த பயிர்கள், சம்பா பயிர்களும் பாதிக்கப்படும், தண்ணீர்ல மூழ்கிரும். அப்போ நம்ம இளம் பயிரா இருந்தா அது அழுகிரும். அதுவே ஒரு 30 நாள் பயிரா இருந்தா மூழ்கினாலும் ஓரளவுக்கு காப்பாத்திரலாம் 2 நாள்ல தண்ணீரை வடிய வச்சா. ஸோ அப்ப பருவமழைக்கு முன்னதா ஒரு 30 நாள் பயிரா நம்ம வளர்த்துறணும். ஸோ அப்போ அது சரியான திட்டமிடலோட அந்த சம்பாவை நம்ம செயல்படுத்தினாதான் சம்பா பட்டம் விவசாயிகளுக்கு சாதகமா அமையும். ஏன்னா ஏற்கனவே குருவை பண்ணின குருவையும் பாதிப்பு, அடுத்த ஆண்டு குருவை சந்தேகம். எதனாலனா இப்ப இருக்க நீர்நிலைகளோட நீர் இருப்பு, இந்த எல்னினோவோட தாக்கத்தை வச்சு பார்க்கும்போது அடுத்த ஆண்டு நமக்கு நீர்நிலைகள்ல நீர் இருப்பு மேலும் குறைவா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ அடுத்த ஆண்டு குருவையும் சந்தேகம். இப்போ இடையில இருக்க சம்பா பட்டம் தான். சம்பா பட்டத்துல 2 மாதம் நல்ல மழைப்பொழிவு இருக்கு, ஐப்பசி, கார்த்திகை. அப்போ நம்ம சரியான திட்டமிடலோட இந்த சம்பா பட்டத்தை செஞ்சா
கண்டிப்பாக இது வந்து விவசாயிகளுக்கு பெரிய ஒரு சாதகமா அமையும். ம். இது விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த பாதிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ம். மறுபுறம் பார்த்தோம்னா தென்னை விவசாயிகள், ம். நமக்கு கொங்கு பகுதிகளில் பெரும் வறட்சி நிலை நிலவிட்டு இருக்கு. ம். கோயம்புத்தூர் மாவட்டத்திலலாம் தென்னை மரங்களுக்கு வந்து தண்ணீர் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு சூழல். ம். ம். திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்கள்லாம் மஞ்சள் பயிர்களுக்கே தண்ணீர் இல்லாத ஒரு சூழல். ம். இயல்பாக நமக்கு வந்து கோடையில வெப்பத்துல வந்து பருத்தி நல்ல விளைச்சல் கொடுக்கும். பருத்தியே இந்த வாட்டி அடி வாங்கிருச்சு ம். அதீத வெப்பத்தினால. ம். ஸோ அது மட்டும் இல்லாம மேட்டூர் திறக்கப்படாதனால கிட்டத்தட்ட ஒரு 22 மாவட்டங்கள்ல நிலத்தடி நீர்வளம் வெகுவா குறைஞ்சிருக்கு ம். கடந்த 3 மாதங்கள்ல. மேலும் பார்த்தோம்னா நமக்கு குடிநீர் தட்டுப்பாடே பல மாவட்டங்கள்ல நிலவிக்கிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரியான பல பாதிப்புகளை தமிழகம் வந்து சந்திக்க தொடங்கியிருக்கு. ஆனா ஹேமச்சந்திரன், இப்ப தினசரி நம்ம செய்திகள்ல பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய சில மாவட்டங்கள்ல பலத்த மழை, கனமழை பெய்யுது, ஓரிரு மணி நேரங்களாக இடைவிடாத மழை அப்படின்லாம் பார்க்குறோமே. அப்போ ஒரு பக்கம் வெயிலினுடைய தாக்கம் இருந்தாலும் கூட மற்றொரு பக்கம் மழையும் இருக்கு. அந்த மழையெல்லாம் போதாதா இந்த மாவட்டங்களில் நீங்க சொல்லக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் சரி செய்வதற்கோ, இல்லை அந்த பாதிப்புகளிலிருந்து ஓரளவுக்கு மீள்வதற்கோ? இப்போ உதாரணத்துக்கு இப்ப கடந்த ஒரு 10 நாட்கள் நடந்ததே சொல்றேன். ம். டெல்டா, இந்த மாவட்டங்கள் டெல்டா. ம். டெல்டால வடக்கு டெல்டால தொடர்ச்சியா தினசரி மழை. ம். எங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும், ம். காரைக்கால் பகுதி, ம். திருவாரூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, வடக்கு பகுதி, திருவாரூரோட நன்னிலம், கொரடாச்சேரி, ம். தஞ்சையின் வடக்கு பகுதி, ம். பாபநாசம், ம். திருவையாறு, ம். கும்பகோணம் பகுதி. இந்த பகுதி எல்லாமே குருவை வந்து நிலத்தடி நீரை வச்சு பண்ணவங்க. ம். இங்க தொடர்ச்சியா மழை பெய்து அறுவடை பாதிக்கப்பட்டிருக்கு. ம். மறுபுறம் மழை பெஞ்சாலும் தண்ணீர்ல பயிர்லாம் சாய்ந்தாலும் ம். மறுநாள் அடிக்கக்கூடிய வெயில்ல பூமி இஞ்சிருது. ம். ம். அதே தெற்கு டெல்டா வந்தீங்கன்னா இங்கெல்லாம் தென்னை மரங்களே வந்து பட்டுக்கோட்டை, பேராவூரணி, மதுக்கூர் சுற்று வட்டாரங்கள்லாம், திருவாரூருக்கு தெற்கெல்லாம் பார்த்தோம்னா தென்னை மரங்களே குருத்து முறிஞ்சு காயக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ம். கிட்டத்தட்ட 100கணக்கான தென்னை மரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. ம். நாகையின் தெற்கு பகுதியில மாமரங்கள்ல ஒவ்வொரு கிளையா பட்டுட்டு இருக்கு. ம். ஸோ அப்போ இந்த வெப்பச்சலன மழைங்கிறது ஒரு சீரான ஒரு தாக்கத்தை கொடுக்காது. ஒரு மாவட்டம்னா மாவட்டம் முழுவதும் மழை இருக்காது. ம். ம். இங்க இப்ப நம்ம உதாரணத்துக்கு சென்னையிலே கிண்டியில பெய்யற மழை ஈக்காட்டுத்தாங்கல்ல இல்ல, ஈக்காட்டுத்தாங்கல்ல பெய்யறது கோயம்பேட்டுல இல்ல. ஸோ அது போன்ற ஒரு மாற்றம் இருக்கும். ஒரு நிலத்தடி நீர் வளத்தை பெருகும் அளவுக்கு இருக்காது. ஸோ இதே போன்ற நிலை தான் தமிழ்நாடு முழுவதுமே இருக்கு. எங்குமே பெய்யக்கூடிய மழைப்பொழிவு ஒரு சீரான மழைப்பொழிவாகவோ, மாவட்டம் முழுவதும் பரவலான மழைப்பொழிவாகவோ இல்லாம ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை தான் வெப்பச்சலன மழை. அது ஒரு அதிகபட்சம் ஒரு 40 நிமிடங்கள் நீடிக்கும். சரி, இந்த எல்னினோவால இப்ப தென்மேற்கு பருவமழை குறைந்து விட்டது. தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான பகுதிகள் வறட்சியை நோக்கி செல்றாங்க. இப்போ தண்ணீரே விலைக்கு வாங்கி பாசனங்களுக்கு விட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கும் ஹேமச்சந்திரன்? இந்த தென்மேற்கு பருவமழை முடிவடைவதற்குள்ளாகவே மழைப்பொழிவு மீண்டும் எதிர்பார்க்கலாமா? என்ன நிலைமை, என்ன எதிர்பார்க்கலாம்? இது குறிப்பா பார்த்தோம்னா தமிழகத்துல இதோட தாக்கம் வந்து மேலும் அதிகரிக்கும் தான் எதிர்பார்க்கலாம். இது வந்து வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் இறுதி, செப்டம்பர் மாதத்துல எல்லாம் மேலும் வந்து அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த வெப்பச்சலன மழை இருக்கும். கண்டிப்பா உள் மாவட்டங்களையும் வெப்பச்சலன மழை பதிவாகும். ஆனா அதன் தாக்கம்ங்கிறது பெரிதா இருக்காது. இப்ப சேலம்னு எடுத்துட்டா சேலம் மாவட்டம் முழுவதும் மழை பதிவாகணும். ஓரிரு இடங்கள்ல மட்டும்தான் பதிவாகும். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை விவசாயத்திற்கோ இந்த பணிகளுக்கும். அடுத்த மாதமும் நீடிக்கும். இதுல இன்னொன்னு என்னன்னா, பகல் நேர வெப்பநிலை ஜூலை ஆகஸ்டை விட செப்டம்பர்ல அதிகரிக்க போகுது. ஸோ அப்ப அவ்வளோ வெயில் அடிச்சு நைட்ல மழை வந்துச்சுன்னா அது வந்து விவசாயத்துக்கோ இல்ல நிலத்தடி நீர்மட்டத்துக்கோ ஏதோ வெப்பத்தை சற்று தணிக்கும். மரங்களுக்கு உயிர் கொடுக்கும். மரங்கள் படாம இருப்பதற்கு உயிர் கொடுக்கும். அவ்வளவுதானோ தவிர மற்றபடி எந்த விதத்திலையும் சாதகமா இருக்குமான்னு எனக்கு தெரியல. அரசு தரப்புலையும் அந்தந்த விவசாயிகளும் முன்னெச்சரிக்கை எடுத்து வெப்பச்சலன மழை பதிவானாலும் பதிவாகட்டும், அதை பத்தி வந்தா வரவேற்போம். ஆனா நம்ம முன்னெச்சரிக்கையா தென்னை மரங்களுக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறையாவது தண்ணீர் வாங்கியாவது வைக்க வேண்டிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கு. தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதன் காரணமாகவும் வரக்கூடிய நாட்கள்ல வெயிலினுடைய தாக்கம் இன்னும் அதிகரிப்பதன் காரணமா தமிழ்நாடு இன்னும் பரவலான பாதிப்பை எதிர்கொள்ள போகுது அப்படின்றத திரு ஹேமச்சந்திரனுடைய வார்த்தையிலிருந்து எங்களால் புரிஞ்சு கொள்ள முடிகிறது. நன்றி ஹேமச்சந்திரன். நன்றி.